முற்றுமாய் பலியாயேதோ என் ஏசப்பா, தத்தமாய் படைக்கிறேனே. ஏற்றுக்கொண்டேனையும் சித்தம் உள்ளடத்தே, மாற்றும் சம்பூரணராய். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார், நன்றாக கவனமாக கேளுங்கள். என் நாமத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான், அவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுவான். என் நாமத்தை நிமித்தம் அவன் மறுதலிக்கிறவன் அவனுடைய ஜீவனை இழந்து போவான், பரலோக ராஜ்யம் அவனுக்கு கிடைக்காது. அதுதான் முற்றுமாக பலியாக ஒப்படைப்பது ஏசப்பாவிடத்தில். அவருடைய சித்தம். டெய்லர் ஒரு கல்யாணத்திற்கு 50,000 ரூபாய்க்கு கோட் சூட்டு வாங்கினார்கள் என்றால், ஒரு 5,000 ரூபா கொடுத்து கோட்டு தைப்பதற்கு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்தா, ஐயோ அந்த துணியை வெட்டுவான், குட்டுவான், தைப்பான், குத்துவான், வெட்டுவான்னு சொன்னால் கோட் சூட்டு ஆகாது. முற்றுமாக ஒப்படைச்சிடணும். அதே போல தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான், அவர் ரட்சிப்பார் ஆத்மாவை. இது ரொம்ப கிரிட்டிக்கலான வேர்டு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முழு விசுவாசம் வையுங்களே சப்பாவின் மேலே. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.